அடுத்ததாக தனுசு ராசி சார். தனுசு ராசிக்கு இந்த சனீஸ்வரன் உடைய பெயர்ச்சி எப்படி இருப்பார் சார்? பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் இப்போ ராமசாமின்னு சொல்லுவாங்க. இப்போவே நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ராசி தனுசு ராசி. அது வந்து அவங்களுடைய குறை இல்லை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பாங்க. அவங்கள குறை கடின உழைப்பாளி தான். கடின உழைப்பாளிகள், எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். அவங்களுக்கு என்னன்னா, நான் சரியா இருக்கேன், எனக்கா சரியா நடக்கலைங்கிற ஆதங்கம். அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் ராசியோட பலவீனமே அதுதான். ஏன்னா இப்போ நான் விருச்சக ராசி சொன்னால அப்பா அம்மா பலவீனம்னு சொன்னல, அதே மாதிரி தனுசு ராசியோட பலவீனம் என்னன்னா இப்போவே நடக்காது, உடனடியாக நடக்காது. அது ஒரு பெரிய ஃபெயிலியர். அதை உணர்ந்துடணும். அதை உணர்ந்துட்டு என்ன பண்ணா, இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சி 4ஆம் இடத்துக்கு சனி போறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 3க்கும், 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 4க்கும் பயிற்சி ஆகிறாங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு வந்து பார்த்து கேது பகவான் போவார். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம். 9ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம். புரியுதுங்களா? தந்தை வழி பாட்டன் பாட்டியோட கர்மா, தந்தை வழி ஸ்தானம். அந்த தந்தை வழி பாட்டன் பாட்டியோட கர்மா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது லாபமாகவும், அதே கர்மா தீங்காக இருந்தால் தீங்காகவும் செயல்படும். அதனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. தந்தை வழி குலதெய்வத்திற்கு போய் வழிபடலாம், இல்லைனா வீட்லேயே அந்த தெய்வத்தை நினைச்சு வழிபடலாம். அதை பற்றி இந்த பதிவில் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க 4ஆம் இடங்கிறது தாயாரோட உடல்நிலையை கவனம் செலுத்தணும். அலைஞ்சி திரிஞ்சு தான் பல முயற்சிகள் வெற்றி அடையும். இதில் குரு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வருகிறார். மிகப்பெரிய லாபம். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி யோக ராசி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு யோகத்தை கொடுப்பார். சிதம்பரம் நடராஜ பெருமான் உங்களுக்கு வந்து 7ஆம் இடமாக அமர்ந்து பல்வேறு லாபத்தை கொடுப்பார். அதனால் இந்த குரு பெயர்ச்சியில் கண்டிப்பாக ஒரு முறை வந்து சிதம்பரம் நடராஜ பெருமானை வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு போனீங்கன்னா, 5 மணிக்கு கோயில் திறக்கும் போது நம்ம வாசலில் நிற்கணும். அது ஒரு பெரிய சக்தி. கோயில் என்பது பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போ என்ன பண்ணால், அந்த கோயிலை திறக்கும் போது, கோயில் பூட்டிருக்காங்க இல்லையா, அந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லாமே பாசிட்டிவ் வைப்பெல்லாம் ஏற்றி விட்டுருப்பாங்க. அந்த கோயிலை திறக்கும்போது அந்த பாசிட்டிவ் வைப்பெல்லாம் மேலப்படும். அதுக்கு தான் சட்டை கழட்டிட்டு நிற்கிறது. அந்த நல்ல எனர்ஜி வரும் இல்லையா, அதை போய் நின்று தனுசு ராசிக்காரர்கள் வாங்கிட்டு ஆடல் வல்லானை பொன்னம்பல நாயகனை புரிது ஆகாய ஸ்தலமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வழிபட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயவரம் போகணும். மாயவரத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு வள்ளலார் கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த மேதா தட்சிணாமூர்த்தியும் வணங்கிட்டு வாங்க. நந்தி பகவான் மேலே தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார். தட்சிணாமூர்த்தி என்பது குரு பகவானுடைய அம்சம்தான். குரு பகவான் கொடுக்கக்கூடிய நல்லது கெட்டதை சமன்படுத்துவதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவம். 64 முகூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய வடிவங்கள் அதுவும் ஒன்று. புரியுதுங்களா? அது நம்ம தட்சிணாமூர்த்தி வடிவம். அந்த தட்சிணாமூர்த்தியும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்போது மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன்னா 4ஆம் இடத்துல அலைச்சல் இருக்கும், தாயாரோட உடல்நிலை பாதிப்பு இருக்கும். ஆனால் பல பேர் வீடு கட்டிடுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் வீடு கட்டுவாங்க, நிலம் வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க. மண்மனை யோகத்தை கொடுப்பார். தொழிலில் அலைச்சலை, தொழிலில் பார்த்தோன்னா இவங்க ஒரு வேலைக்கு ஆசைப்படுவாங்க. அந்த வேலை வந்து உள்ளூரில் கிடைக்காது, வெளியூரில் கிடைக்கும். அப்போ அலையணும்ல, வெளியூருக்கு பயணம் பண்ணணும்ல, அந்த மாதிரிலாம் கொடுப்பார். ஆனால் லாபகரமான சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி. அடுத்து வரக்கூடிய 2022 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே மாதிரி ராகு கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வர்றது, அதுக்கடுத்து 9ஆம் இடத்துக்கு வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி பழைய கஷ்டங்கள்லேருந்து விலகி மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னொன்று, பல பேர் வந்து இந்த ராகு கேதுவால் ராகு என்பது கால், இந்த காலில் அடிபட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோயில் தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் விடுதலை அடையும். அதெல்லாம் முடிவுக்கு வந்து அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோயிலேருந்துலாம் விடுதலை அடைஞ்சிருவாங்க. இது எல்லாமே வர மார்ச் 29 ஒன்று படிப்படியாக நடந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போவாங்க. அடுத்த வருஷம் மார்ச்சில் இன்னும் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். இப்போ குரு கொடுக்கக்கூடிய லாபத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு இடம் மண்மனை வாங்குவது, நிலம் வாங்குவது, இடம் வாங்குவது, வேலை கிடைப்பது எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போவே நடந்தணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, நான் உழைக்கிறேன், நான் 2 விஷயங்க, உண்மையான உழைப்பு, உண்மையான அர்ப்பணிப்பு தொழிலில், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான இறை வழிபாடு, இது கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கொடுத்தே தரும். ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனால் வந்து எல்லாரும் சொன்ன கோயிலுக்கெல்லாம் நான் போயிட்டே கிடந்தேங்க. எந்த சாமி என்னை மாற்றிச்சுனே தெரிலங்க, நல்லா இருக்குங்க. அவங்க ஒன்றே தான், கடுமையான உழைப்பை நம்பினாங்க. அதேமாரி இறை வழிபாட்டை நம்பினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. உங்கள் பிள்ளை ஒருத்தங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, ஒருத்தங்க ஜெர்மனியில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த அர்ப்பணிப்பு, இறை வழிபாட்டு. அதாவது தன்னுடைய காதலியை காதலிக்கிற மாதிரி இறைவனை காதலிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலை காதலிக்கணும், தன் மனைவியை காதலிக்கணும், பிள்ளைகளை காதலிக்கணும். இங்கே வந்து அன்பும் அரவணைப்பும் அர்ப்பணிப்பும் ஜெயிக்க வைக்கும். அது தொழில் எல்லாத்துலேயும் தான். அதை மட்டும் இந்த
சனி பெயர்ச்சியில் இந்த குரு பெயர்ச்சியில் இப்போ இருந்து இந்த வீடியோ பார்க்கறதுலேருந்து தனுசு ராசிக்காரர்கள் பின்பற்றி நான் உழைக்கிறேன் நீ கொடுக்குற, அதாவது அங்கே வேண்டிக்கிறது என்னன்னா நான் உழைக்கிறேன் நீ எனக்கு எப்போ நீ சரியான நேரத்தில் கொடுப்ப அப்படின்னு நம்பணும். இப்போவே கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது, இப்போவே கொடுன்னு கேட்கக்கூடாது. நான் உழைக்கிறேன், நான் அர்ப்பணிப்பாக இருக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன், கடவுளை நேசிக்கிறேன், தொழிலை நேசிக்கிறேன், இதுக்கான பலனை நீ எப்போ கொடுப்பியோ அப்போ கொடுப்பேன். சரியான நேரத்தில் கொடுத்துருவார். அதுக்குள்ளே உங்களுக்கு பொறுமை தாங்காது. மெயின் ட்ராக்ல ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி லூப்ல கொஞ்ச நேரம் நிற்கணும். ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் ஒன்று தான் சாப்பாடு சமைச்ச உடனே சாப்பிட முடியாது. சமைச்சு பொங்கி வந்து ஆறணும். இந்த ஆறு பொறுக்காதவங்க தான் இவங்க. அப்போ அந்த ஆறை பொறுக்கணும். எனக்கு கிடைச்சிரும் நம்புங்க, கிடைச்சிரும். இங்கே தேவை என்னன்னா உழைப்பின் மேலும் உறவின் மேலும் இறைவன் மேலும் நம்பிக்கை வைத்து உண்மையாக இருந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படி ஒரு சனிப்பெயர்ச்சி டாப்புக்கு போயிடுவாங்க. ஆனால் அலைச்சல் இருக்கும், கஷ்டம் இருக்க தான் செய்யும். பழைய கஷ்டம் இல்லை, இந்த அலைச்சல் லாபகரமான அலைச்சல், சுபமான அலைச்சல். அதை புரிந்து கொள்ளணும். அதேமாதிரி தாயாரோட உடல்நிலை கவனம் செலுத்தும். தனுசு ராசி நேயர்கள் தான் இருக்கக்கூடியது எனக்கு எப்போதும் இருக்கும், அதை இப்போதே நான் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு மன தைரியத்தை உண்டாக்கிக்கிட்டிங்கன்னா இந்த சனீஸ்வரன் பகவான் உங்களுக்கு பெரும் அருளை அளிப்பார் அப்படின்றத அழகாகவே சொன்னீங்க சார்.